வெல்கம் ஆல் டு அவர் யூடியூப் சேனல் ஃபீல் குட் வித் அஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களோட குவாலிட்டியான டைமை நம்ம வீடியோஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த விலாக் லாஸ்ட் வீக்கெண்ட் எடுத்தது தான். சாட்டர்டே ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன், சண்டே கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த வீக்கெண்டில் எனக்கு எப்படி போச்சு அண்ட் என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருந்தது எனக்கு அப்படிங்கிறது தான் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் வெளியில் போனதையுமே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ மார்னிங் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு நான் பார்க்குற வேலை இந்த செடியை எடுத்துகிட்டு போயிட்டு சன்லைட் படுற மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுருவேன். ஹோல் டேவே முக்கால்வாசி சன்லைட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் எப்போதுமே வச்சுருப்பேன். அண்ட் ஈவினிங்க்கு மேலே தான் அதுக்கு வாட்டரெல்லாம் விடுறது. வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக வாஷிங் மிஷின் லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த ஒர்க்கை தான் மார்னிங்கே பார்த்துட்ருந்தேன். மார்னிங்கே துவைச்சி கண்டிப்பாக காய வச்சிட்டா தான் அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா வெயிலில் காஞ்சிரும். ஈவினிங் எடுத்துருவேன். அன்றைக்கின்னு பார்த்து எடுக்காமல் விட்டுட்டேன். நான் என்னென்னைக்கெல்லாம் மிஷின் போடுறேனோ அன்றைக்கெலாம் கரெக்டாக மழையும் சேர்ந்து வந்துடும். அன்றைக்கி எடுக்காமல் விட்டுட்டேன். மழையில் எல்லாம் சூப்பராக நனைஞ்சிருச்சு. மறுபடியும் எடுத்து மறுநாள் காய வச்சிட்ருந்தேன். ட்ரையருமே எப்போயாவது யூஸ் பண்ணுவேன். என்ன ஒரு ப்ராப்ளம்னா ட்ரையர் ஓடும்போது வீடே ஒரே சத்தமாக இருக்குது அந்த மிஷினு. ப்ளஸ் கரண்ட்டுமே ரொம்ப அது சக் பண்ணுது. அதனாலே நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி வெயிலில் போட்டுடுறது. பட் சில நேரத்தில் நம்ம போடுற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் கண்டிப்பாக போட்டுருவேன். அண்ட் அன்றைக்கி மார்னிங் பெருசாக எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணலை. ஏன்னா வீக்கெண்ட் ஆனாலே கொஞ்சம் அப்படியே பேட்ரி லோ ஆகிடும். ஸோ அதனால் அன்றைக்கி அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பெருசாக பண்ணலை. ஹெல்த் மிக்ஸே 2 பேருக்கும் போட்டு குடித்தாச்சு. அண்ட் வெஜ்ஜீஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு குக்கும்பர் மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக இந்த வீக் டேஸில் இந்த ஹெல்த் மிக்ஸை வச்சு ஒரு குக்கி பண்ணலான்னு பண்ணேன். பட் மெஷர்மெண்ட் ஏதோ தப்பாக ஆட் பண்ணிட்டேன் போல், கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஷார்ட்ஸில் உங்களுக்காக அப்லோட் பண்ணலான்னு தான் அதை பண்ணிகிட்ருந்தேன். பட் ஆனால் ரெசிபி சொதப்புனால அதை அப்லோட் பண்ணலை. பட் ஒரு நாள் கண்டிப்பாக அது மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சு நான் செஞ்சுட்டு ரெசிபி சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் மிக்ஸ்க்கு சால்ட் ஆட் பண்ணி தான் குடிப்பேன். என் ஹஸ்பண்ட் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி தான் குடிப்பாங்க. அதாவது ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர்ங்கிற மாதிரி நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்லுவேன். பட் அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் செம்ம கடுப்பாகும். நான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்ப்பேன். லைக் ஒரு பிளேட்டில் கார்பு, ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர் இது 3மே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துப்பேன். பட் 3 வேளையுமே அப்படி இருக்குமானா கிடையாது. சில நேரத்தில் கார்ப் மிஸ் ஆகும், சில நேரத்தில் ஃபைபர் மிஸ் ஆகும். பட் ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் இது 3த்தில் 2வது இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துப்பேன். வீக்லி 7 டேஸ்மே அந்த மாதிரியே நம்ம சாப்பிட்ணுமானா அந்தளவுக்கு நம்ம பண்ணக்கூட தேவையில்லை. அட்லீஸ்ட் வீக்லி 4 டேஸ் ஆகுது 2 வேளையாவது அட்லீஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லன்ச், இல்லைனா லன்ச் இல்லை டின்னர் ஏதோ ஒரு இதில் கார்பு கொஞ்சம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வெஜ்ஜீஸையும் இல்லை கொஞ்சம் ப்ரோட்டீனும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பெரிய சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். வீக்லி ஒன்ஸ் மோஸ்ட்லி தேர்ஸ்டே தான் க்ளீனிங் டேவாக இருக்கும். வீட்டுக்கு மாப்பு, வேக்யூம், இந்த மாதிரி கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணுறது எல்லா க்ளீனிங் ஒர்க்ஸுமே அன்றைக்கி தான் வச்சுப்பேன். ஆனால் இந்த கவுண்டர் டாப் மட்டும் பார்த்திங்கன்னா டெய்லியுமே க்ளீனிங் நடக்கும். லைக் இந்த கிச்சன் டிஷ்யூவை வச்சாவது மெஸ்ஸியாக அந்த இடம் இருக்கக்கூடாதுன்னு டெய்லியுமே தொடச்சிருவேன். தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணிவிடுவேன். மற்ற நாள்லாம் இந்த மாதிரி கிச்சன் டிஷ்யூ வச்சு அந்த இடம் மெஸ்ஸியாக இல்லாமல் பார்த்துப்பேன். இல்லைன்னா ரொம்பவே எனக்கு அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நான் குக் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா குக் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அன்றைக்கி சாட்டர்டே லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வத்த குழம்பு தான் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் புளியெல்லாம் ஊற வச்சிட்ருந்தேன். சிங்கப்பூர்லேருந்து யாராவது இந்த விலாக் பார்க்குறீங்கன்னா புளி எங்கே வாங்குவீங்க, நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ இந்தியாவிலேருந்து கொண்டு வர புளியாக இருந்தால் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. பட் அது தீர்ந்துருச்சுன்னா இங்கே தான் வாங்கணும் இல்லையா? ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் பார்த்தாச்சு, சைனீஸ் ஷாப்லேயும் பார்த்துட்டேன். அந்தளவுக்கு எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நல்லாவும் இல்லை புளி. ஸோ நீங்கள் எங்கே வாங்குவீங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான், அன்றைக்கி டேயில் டாஸ்க்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, பாத்திரம் விளக்குறது தான். ஸோ இப்போ காலையில் ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த நைட்டு வரைக்கும்
எப்படி தான் அந்த பாத்திரம் செய்கிறதுனே தெரியாது. ஆனால் நானும் வந்து அந்த சிங்க்கில் வந்து பாத்திரம் வந்து இருக்கவே கூடாதுன்னு நான் எப்போதுமே கரெக்டாக க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அதில் வந்து பாத்திரம் வந்து சேர்ந்தாலே எனக்கு வந்து பிடிக்காது. ஒரு 90% வந்து அந்த சிங்க் வந்து எப்போதுமே பார்க்க எம்ப்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த சிங்க்கில் பாத்திரம் சேராமல் பார்த்துப்பேன். பட் அப்படி இருக்கிறதுனாலயே நிறைய வாட்டி நான் அடிக்கடி பாத்திரம் விளக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பிஃபோர் மேரேஜ் எனக்கு வேலையிலே பிடிக்காத ஒன்றுனா அது இந்த பாத்திரம் விளக்குறது தான். மற்ற வேறு எதுவும் பெரிய வேலையெல்லாம் கொடுத்தா கூட நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கொடுத்துருவேன். பட் இந்த பாத்திரம் விளக்குற மேலே மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. கிச்சன் சிங்கில் பாத்திரம் சேரவே விட மாட்டேன். அது என்னவோ தெரியல, அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது. பூஜை ஜாமான்லாம் விளக்கும் போது பார்த்திங்கன்னா நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் விளக்கிட்டுருக்கேன். பிகாஸ் அந்த பீதாம்பரி பவுடர் வந்து நான் போட்டு எல்லாமே விளக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வரைக்குமே கையில் வந்து ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஒரு சென்சேஷனாக இருக்குது. நான் இத்தனைக்கும் பீதாம்பரி மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த டிஷ்வாஷ் லிக்விடுமே கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். லெமனுமே ஆட் பண்ணுவேன் எப்போயாச்சும். பட் அப்போயுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்குது. ஸோ அதனாலேயே நான் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணுவேன். உங்களில் யாருக்காவது அலர்ஜிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா பெட்டராக இருக்கும். எதுக்கு ஹாட் வாட்டர்னு பார்த்திங்கன்னா, வத்த குழம்புல உள்ள வத்தலை வந்து இந்த மாதிரி சோக் பண்ணி வைக்கிறதுக்கு. ஒரு 15 மினிட்ஸாவது இந்த மாதிரி நல்லா அந்த ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த வத்தல் வந்து அந்த குழம்போடு நல்லா பிளெண்ட் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணுவேன். ஒருத்தவங்க ஒரு மெத்தடில் வைப்பாங்க. நான் இந்த மாதிரி மெத்தடில் வைப்பேன். நான் பார்த்திங்கன்னா வீக்லி த்ரைஸ் போல் இந்த வேக்யூம்லாம் யூஸ் பண்ணிவிடுவேன். மற்ற நாளில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி 1 or 2 days விட்டு அந்த மாதிரி கேப் விட்டு பண்ணிவிடுவேன். பிகாஸ் வந்து வேக்யூம் யூஸ் பண்ணும்போதே நல்லா அதில் குட்டி குட்டி டஸ்ட் எல்லாமும் வந்துடும் இல்லையா? ஸோ மறுநாள் தேவையில்லாமல் போட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். அன்றைக்கி வத்த குழம்புக்கு சைடிஷ் பீன்ஸ் கேரட் பொரியலும் பொட்டுக்கடலை துவையலும் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அப்பளமும் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக எக்குமே பாயில் பண்ணுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்போடு சேர்த்து சாப்பிட. ஆனால் அன்றைக்கி பண்ணலை. ஸோ இதை மட்டுமே வச்சு சாப்பிட்டாச்சு. வெஜ்ஜீஸ்லாம் வாங்கும்போது என்ன வெஜிடபிள் வாங்கணும்னோ இல்லையோ கண்டிப்பாக பீன்ஸ் கேரட் இருக்கும். ஏன்னா அது வந்து என்னோடய ஆல் இன் ஆல் மாதிரி. பிகாஸ் ஏதாவது குயிக்காக ரெசிபி பண்ணணும், இப்போ கிச்சடி இல்லை சாம்பார் இது மாதிரி ஏதாவது ஒன்று குயிக்காக பண்ணணும் அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையுமே பீன்ஸ் கேரட் இருந்துச்சுன்னா டக்குன்னு அது இருக்குது, அதை போட்டு பொரியல் பண்ணிடலாம், அதை போட்டு குழம்பு வச்சிடலாம், இல்லை 1 pot ரெசிபி எல்லாத்துக்குமே அது டக்குன்னு குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால் வந்து அதை எப்போதுமே ஸ்டாக் வச்சுப்பேன். இந்த பொட்டுக்கடலை துவையல் என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்னு சொல்லுவேன். ஈவன் என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 minutesல செய்கிற துவையல் தான். உங்களில் நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களாக இருந்தால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 to 4 spoons போல் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 3-4 பல் போல் எடுத்துகிட்டு ஒரு 2-3 ட்ரை சில்லி அவ்வளோதான். கொஞ்சமாக மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி அரைக்க வேண்டாம். கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா சால்ட்டை வேணுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் இந்த மாதிரி பண்ணி வத்த குழம்போடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாட் ஒன்லி வத்த குழம்பு, நீங்கள் சாதத்தில் கூட சும்மா போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. வெஜ் குக் பண்ணுறத விட எனக்கு என்னவோ நான்வெஜ் குக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு அது அப்புறம் ஒன்றுத்துக்கும் பொரியலுக்கு தனியாக, அப்புறம் வந்து குழம்புக்கு தனியாக தாளிக்கணும், ஏதாவது அரைக்கிறது அந்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நான்வெஜ்ஜில் அந்த மாதிரி இல்லை. ஜஸ்ட்டு வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணால் மட்டும் போதும். ஏதாவது பேஸ்ட் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் மசாலாவே கூட போட்டு நம்ம சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ இல்லை சைட் டிஷ்ஷோ ஏதோ ஒன்று விசில் வச்சு இறக்குனா சூப்பராக ரெடி ஆகிடுது. என்ன மாதிரியே நீங்களும் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான். அன்றைக்கி லஞ்சுக்கானது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு.
தென் நான் எப்போதுமே ப்ரிப்பேர் பண்ணோன்னே ஹாட் பேக்லேயோ இல்லை வேறு பாத்திரத்துலையோ நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். எனக்கு குக் பண்ண வெசல்லே வைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். எல்லாமே ஹாட் பேக்கில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட வந்தோம். என்னடா இது காப் கொஞ்சமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ சாதம் போட்டு சாப்பிட்றாங்களேன்னு பார்க்காதீங்க. வத்த குழம்பு ப்ளஸ் பொட்டுக்கடல துவையல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு சாப்பிட்டேன். அந்த மாதிரி பிடிச்ச ஐட்டம்லாம் செய்யும்போது ரொம்பலாம் பார்த்துட்ருக்க மாட்டேன், போட்டு சாப்பிட்ருவேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் இடையில கொஞ்சம் நாளைக்கு வந்து ரெட் ரைஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேரளா ரைஸ் சொல்லுவாங்க இல்லையா, மட்டை ரைஸு, அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. பட் என்னென்னா அது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு. அதனால் நான் நார்மல் ரைஸே இப்போலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், லஞ்ச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்கு தான் கிளம்பி போயிட்டுருந்தேன். இது என்ன ஃப்ரூட்டுன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அவகேடோ தான். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி அவகேடோஸ் பார்த்ததே கிடையாது. நார்மலான அவகேடோ யூஷுவலாக வாங்கி சாப்பிடுவோம். பட் அவகேடோலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்தது, அதனால வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃப்ரூட் ஷாப் மட்டும் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். பட் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்குகிற ஷாப்லாம் வந்து மார்னிங் போட்டுட்டு எடுத்துருவாங்க. ஒரு 12:00 முடிஞ்சிடும் எல்லாமே. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா அது கிடைக்காது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் அப்பப்போ போய் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். பட் ஆனால் எல்லா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே எல்லா நேரத்துலையுமே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கொஞ்சம் கலைஞ்சு அரேஞ்ச் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதை தான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ், பேங்கிள்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி பவுச்சில் தான் எப்போதுமே போட்டு வச்சுப்பேன். ஏன்னா அது ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக அந்த பவுச் எடுத்து போட்டுட்டு போயிடலாம். இதே பாக்ஸில் வச்சா அந்த கிளம்புற நேரத்துக்கு மறுபடியும் எல்லாத்தையும் மாற்றி டைமும் வேஸ்ட்டு, அந்த ஹரிபரியில் எதையாவது மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி எப்போதுமே பவுச்சில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அண்ட் ஓவர் மேக்கப் ஸ்டெப்ஸும் வச்சுக்க மாட்டேன். பட் ஆனால் மேக்கப் போடுவேன். எது எது கரெக்டாக தேவையோ அதை மட்டும் வச்சுருப்பேன். எக்ஸ்ட்ராவாக ரொம்ப அனாவசியமாக எதுவுமே வாங்க மாட்டேன். இந்த ஃபாஸ்ட்ராக் வாட்ச் பார்த்திங்கன்னா என்னோடய சென்டிமெண்ட் அண்ட் மோஸ்ட் ஃபேவரட் வாட்ச். பிகாஸ் வந்து என்னோடய ஃபஸ்ட் மந்த் சேலரியில் வாங்கினது. ரொம்ப நார்மலான வாட்ச் தான். ஆனால் என்னோடய ஃபஸ்ட் மந்த் சேலரியில் வாங்கினதுனால அது கொஞ்சம் சென்டிமெண்ட் ஜாஸ்தி. இப்போ கொஞ்ச நாளாக அது ஓடாமல் இருக்குது. பிகாஸ் வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. முதல்ல அதை போய் பண்ணணும். டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஸோ அன்றைக்கி ஆரஞ்சு தான் சாப்பிட்டுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன்.
பொதுவாக லேடீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச இடம் எது வீட்டில் அப்படின்னு கேட்டால் கிச்சனை தான் சொல்லுவாங்க. எனக்குமே அதுதான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய கிச்சனில் இந்த கவுண்டர் டாப்பில் முன்னாடி இருந்த டெனன்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கட்டிங் பேட் யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணாமல் டேரெக்டாக கவுண்டர் டாப்பில் வச்சு கட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அந்த கத்தியோட மார்க்கு இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே இருக்குது. நானும் அதை என்னென்னவோ பண்ணி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். பட் அது சேஞ்சே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. உங்களில் யாருக்காவது அந்த மார்க்ஸ் வந்து போகிற மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் டே இன் மை லைஃப் வீடியோவில் ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லைக் இந்த ஸ்க்ரீனில் வந்து அடியில் நாட் போடாதீங்க, அது அவுக்கும் போது உங்களுக்கு மெஸ்ஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் எல்லாம் முன்னாடி கீழே வச்சிட்ருந்தேன். இப்போது வந்து ஒரு டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் வச்சாச்சு. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சமும் பிளான்ட்ஸ் வாங்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்தது கொஞ்சோண்டு மட்டும் கவர் பண்ணியிருப்பேன். சண்டே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் ஃபுல்லாக என்னால் விலாக் எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்குமே ஒரு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நான் நம்ம சேனலில் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ், சிங்கப்பூர் சம்மந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், ட்ராவல், குக்கிங் இது எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். பை பாய்.